மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செஞ்சோன்றதான் இந்த ஃபுல் வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்க கேப்பில் இந்த விலாகை ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருங்க. டீ கேட்டல டெய்லி ஒரு விதமா இருக்கு. ஒரு நாள் சீனி அதிகமா இருக்கு, ஒரு நாள் சீனி கம்மியா இருக்கு. ஒரு டீ வேற நானாவது போடுறேன். உனக்கு என்ன தெரியும்? குடிச்சிட்டு குறை சொல்லதான் உனக்கு தெரியும். ஓ, நான் ஏதோ ரொம்ப நாள் சமைக்காம இருக்கிறதுனால எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ. ஓ, அப்ப உனக்கு சமைக்க தெரியும்? தெரியுமே. சுடு தண்ணிலாம் கணக்குல வராது தம்பி. ஏய், சுடு தண்ணிலாம் கிடையாது. சும்மா வளவலன்னு பேசாம என்ன உனக்கு செய்யணும்னு சொல்லு, அப்புறம் பாரு. ஓ, அவ்வளோ தைரியம். சரி, ஓகே. சிம்பிளா நம்ம வீட்டுல ரெகுலரா இருக்குது ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. அதை செஞ்சு காட்டுட்டு நான் ஒத்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயம் நீ வேற என்கிட்ட சொல்ற. ஓ, இன்னைக்கு பாரு, இன்னைக்கு நம்ம வீட்டுல மீன் குழம்பு, மீன் வறுவல். ஷாப்பிங் போறதுல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருங்க. இந்த மாதிரி க்ளவுஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி க்ளவுஸ் வச்சுட்டு நம்ம மீனை செலக்ட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கட் பண்ண கொடுத்துடலாம். மீனை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். மீன் வாங்கும்போது கொஞ்சம் அழுத்தி பார்க்கணும். அழுந்தும்போது லைட்டாக, ரொம்ப அழுந்தக்கூடாது, லைட்டாக அழுந்தினா ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் வந்து ரெட் கலரில் இருந்துச்சுன்னா, நல்லா டார்க் ரெட்டு, இல்லை ஒரு ரெட்டிஷாக பிளட் ரெட்டிஷில் இருந்துச்சுன்னா அது ஓகே. கொஞ்சம் பேல் ஆயிருந்துச்சுன்னா அது அந்த மீன் வாங்கக்கூடாது. ஓகேவா? இது பாருங்க, இது அழுத்தும் போது நல்லா கொஞ்சம் ஹார்டா இருக்கு, ரொம்ப தொலைதோன்னு உள்ள போல. ஓகே, இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 12.90 கிராம்ஸ். அதாவது நம்ம ஒரு விலைக்கு வந்து கிட்டத்தட்ட 320 ரூபா. 320 ரூபா இது 1 கிலோ. ஆனால் நம்ம ஊர்ல இது ரொம்ப சீப்பாக தான். ஒரு 150 ரூபா ஃபுல்லே, 150 ரூபாலேருந்து 200 ரூபாக்குள்ள வாங்கிடலாம். இன்னும் இங்கே இதே மாதிரி பெரிய வெரைட்டி மீன்லாம் இருக்கு. நாங்கள் ஆக்சுவலாக ஒரு பாறை மீன் தேடி வந்தோம். அந்த மீன் இல்லை, அதனால அந்த சின்ன பாறையை சூஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி டைப்பு. நம்ம ஊருக்கு இப்போ இந்த விலை பார்த்தீங்கன்னா 29 கிராம்ஸ்னால், இது வந்து இந்த மீன் வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 750 ரூபா 1 கிலோ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 44 கிராம்ஸ் இருக்குது, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா. ஸோ இதுதான் வந்து வவ்வால் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து 36 கிராம்ஸ் இருக்குது. 36 கிராம்ஸ்னால் கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு ஒரு 800 ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே லூலு வந்து ரொம்ப பெருசு, எல்லாமே கிடைக்கும். நான் வேணால் ஒரு நாள் வந்து லூலுவோட ஃபுல் டூர் போடுறேன். இப்போ நம்ம வந்து காய்கறி வாங்க போயிட்டுருக்கோம். இங்கே இது மாதிரி நிறைய கவர் இருக்கும். இதில் தான் வந்து காய்கறியெல்லாம் வந்து நம்ம தேவைன்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டு வெயிட் போட்டுக்க வேண்டியதான். மீன் குழம்புல நம்ம வந்து மாங்காய், முருங்கைக்காய், அப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து ரெண்டுமே போடுவாங்க, இல்லை 3மே கூட போடுவாங்க. நான் இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் மட்டும்தான் போட போகிறேன். ஸோ முருங்கைக்காயோட விலையை பாருங்கள். முருங்கைக்காய் வந்து 1 கிலோ வந்து நம்ம ஒரு காசுக்கு ஒரு 450 ரூபா வருங்க. 17.95. இது எல்லாமே குத்துமதிப்பாக தான் சொல்கிறேன், எக்ஸாக்ட் ப்ரைஸ் சொல்ல. ஒரு 450 ரூபா வரும் 1 கிலோ. ஸோ நான் இந்த முருங்கைக்காவை சூஸ் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் பிஞ்சா எடுத்தால் பெட்டராக இருக்கும். கரும்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா 12 கிராம்ஸ் கிட்டத்தட்ட. அப்போ நம்ம ஒரு காசுக்கு வந்து 275 ரூபா 1 கிலோ. அப்போ ஒரே ஒரு கரும்போட விலை வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 350 ரூபா கிட்ட வரும். இங்கே இருக்கிற ஐட்டம் தாங்க ஹைலைட்டே. இங்கே இதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, நிறைய விஷயம் அப்படி இருக்கும். எல்லாம் பேக் பண்ணியிருக்கோம். கீழெல்லாம் பாருங்கள். இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடுவாங்களா அப்படின்னு கூட இருக்கும். இது பாருங்கள், வெறும் எலுமிச்சைங்கள எதுக்குன்னெலாம் தெரியாது எனக்கு. இங்க பாருங்க, நொங்கு இருக்கு. 1 கிலோ வந்து இது வந்து இங்க உள்ள காஸ்ட்டுக்கு வந்து 275 ரூபா வருது கிட்டத்தட்ட. இது காஞ்சி போய் தான் இருக்கு. இது பர் கேஜினா இந்த முழு பீஸ் தான். அப்போ வந்து 2 நொங்கு வாங்கினா உள்ள வந்து ஒரு 3 நொங்கு இருக்கும். 3 நொங்குல இருந்து 2 நொங்கு சில இதில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 நொங்கு வந்து 275 ரூபா. இது பீட்ரூட்டை அவிச்சு பேக் பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணி. ஏன்னு தெரியல. தேவையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து வெயிட் போட்டுக்கணும். இங்கே தான் வந்து வெயிட் போட்டுட்டு அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க, எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நிற்கிறோம். நம்ம நிற்கும்போது ஒருத்தர் குறுக்க வேற உள்ள வந்து பூந்துட்டாரு. லூலுவில் கிடைக்காது எதுவுமே இல்லைங்க. நான் இங்கே வந்தப்போ லூலு ஏன் இவ்வளோ ஊரில்
பேசுகிறாங்க அப்படின்னு வந்து இங்கே வந்து இதெல்லாம் பிக்கிள்ஸ் வெரைட்டிஸு இதெல்லாம் வந்து வினிகரில் போட்டு இங்கே வச்சுருக்காங்க. நிறைய பேர் இது வந்து சலாடில் யூஸ் பண்ணிப்பாங்க. இது எல்லாமே சீஸ் வெரைட்டிஸ். ஆக்சுவலாக மீன் இங்கே எடுத்து கொடுத்துட்டோம்னா அவங்களே வெட்டி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதை கொடுத்துட்டு நம்ம போயிட்டு நமக்கு மற்ற தேவையானது என்னென்னோ அதை வாங்கிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் டைமு. ஸோ நம்ம இப்போ எல்லாமே முடிச்சாச்சு, மீன் வாங்க போயிட்டுருக்கோம். போய் மீனை வாங்க வேண்டியதான். நம்ம ஸ்லைஸ் பண்ணி வாங்கியாச்சு. போயிட்டு இப்போ மீன் குழம்பு வச்சு பட்டைக்கிழ பண்ணதான். இது எல்லாமே இங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க ரம்ஜானுக்காக. ரம்ஜான் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, நோன்பு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக இப்போ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த லைன்ல இருந்து பார்க்குறீங்க இல்லையா, இது ஃபுல்லாகவே இங்கே இருந்த எல்லாமே ஆஃபர் தான். ஆஃபரில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இந்த ரோல் வச்சுருப்பாங்க. மீன் வாங்க அந்த வேலையை விட்டுட்டு நம்மளை வேடிக்கை பார்க்க வச்சிட்டாங்க. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ரம்ஜானுக்காக போட்டிருக்க ஆஃபரு. பார்க்கவே நம்மளுக்கும் வாங்கணும்னு தோணுது. ஆனால் இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. ஸ்கேன் பண்ணிவிட்டு பில் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கார்டு வச்சு பே பண்ணிட்டு போயிடலாம். க்யூவில் நிற்க வேண்டிய தேவை இருக்காது. ஓகே, நம்ம இந்த வெங்காயம், இவ்வளோ வெங்காயம், ஒரு பூண்டு, ஒரு தக்காளி. முருங்காய் ஏன் தனியாக காட்டுறேன்னா முருங்காவோட ப்ரைஸை காட்டணும்னு நான் நினச்சேன். இப்போது இங்கே பாருங்கள், இதில் வந்து 1.60 திராம்ஸ்ன்னு இருக்கா. இப்போ இந்த 1.60 திராம்ஸ்னா இந்த ஒரு முருங்காய் வந்து 37 ரூபா நம்ம ஒரு காசுக்கு. நான் வந்து 2 நாளைக்கு குழம்பு வைக்க போகிறேன். இன்றைக்கி நாளைக்கு 2 நாளைக்கு சேர்த்து வச்சுப்போம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். கரைச்சி வச்சிருக்க புளியில் வீட்டிலேருந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. நாங்கள் மசாலா வந்து இங்கே வாங்குறதில்ல, வீட்டிலேருந்தே அரைச்சிடுவோம். அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். காய்கறி வெட்டியாச்சு, புளி ஊறிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மீன் அலசுவோம். சாப்பாடு ரெடி ஆகிடும், கொஞ்ச நேரத்தில் வடிச்சிடலாம். பேச்சுலர் இருக்கிற காலத்துலேருந்தே சாப்பாடு வடித்து தான் சாப்பிட்றோம். குக்கரில் வைக்கிறதே கிடையாது. வடித்து சாப்பிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தேவையில்லாத வாய்ப்பாட்டெலாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ மீன் அலசும்போது உள்ளே வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அந்த இதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, முக்கியமாக தலையில். கையாலே சும்மா மேலாம் தடவி பாருங்க. செதில் எங்கேயா இருக்க மாதிரி இருந்தாலும் செதிலையும் அவங்க கடையில் விட்டுருந்தாங்க செதுக்கு அப்படின்னா நீங்கள் அதை இது பண்ணிடுங்க, செதிலாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவை தண்ணியில் அலசிடுங்க. அலசிட்டு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ராவி விடுங்க. உப்பு போட்டு ராவினீங்கன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் அது உப்பு வந்து ஒரு கிருமி நாசினி இல்லையா, ஏதாவது எக்ஸ்டர்னல் ஜெர்ம்ஸ் இல்லை பாக்டீரியா இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் காலி ஆகிடும். ஸோ நிறைய உப்பு போட்டுட்டு லைட்டாக ராவி விடுங்க. ஓகே, இப்போ வந்து குழம்பு வைக்க போகிறோம். நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மீன் கழுவியாச்சு, எல்லாமே புளி கரைச்சி சாந்து போட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் நான் போடுற முக்கியமான இன்க்ரீடியன்ஸில் ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வடவம்னு எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய ஏரியாவில் வடவம் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து கருவேப்பிலை, கடுகு, பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் இன்னும் நிறைய போட்டிருப்பாங்க. போட்டு காய வச்சு பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். ஸோ இது போட்டோன்னா நமக்கு வந்து கடுகுலாம் போட தேவையில்லை. அடுத்து வெங்காயம் பூண்டுலாம் போட்டுட்ருக்கோம். போட்டு முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதக்கிற அளவுக்கு வதக்க வேண்டியது. தக்காளி வந்து எப்பயுமே கடைசியாக போடுங்க. ஏன்னா தக்காளி முன்னாடியே போட்டால் மற்ற காய்கறி, ஏன்னா தக்காளி ஒரு மாதிரி தண்ணி விடும் இல்லையா, தக்காளியில் உள்ள ஜூஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து மற்ற காய்கறியை வந்து வதங்க விடாது. ஸோ அதனால் வதக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும். லேட்டாக தான் தக்காளி போடணும். உப்பு போடும்போதே எப்பயுமே வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா சாப்பிடும்போது கூட நமக்கு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். அதிகமாக எப்பயுமே எனக்கு அளவு தெரியாது, அதனால் நான் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன். அதனால் அது சொல்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போதே வந்து முருங்காயம் போட்டுருங்க. ஏன்னா முருங்காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் வெங்காயத்தை போடுவேன். தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே வந்து முருங்காயம் போட்டு நான் வதக்கிறேன். ஓரளவுக்கு எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் வந்துட்டு புளி கரைசலை ஊற்றிட்டு மீன் போட்டுற வேண்டியதான். புளி தண்ணி வைக்கும்போது லைட்டாக ஒரு கலக்கிறீங்க. ஏன்னா
அடியில் இருக்கிறதெல்லாம் செட்டில் ஆகிருக்கும். ஊற்றிட்டு இது வரைக்குமே பாருங்கள், இது வரைக்குமே நான் வந்து சிம்லேயே தான் வச்சுருக்கேன். சிம்மு கூட இல்லை, அதை விட ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஓரளவுக்கு நம்ம தீயை ஏற்றி வச்சுக்கலாம். கொதி வந்துடுச்சு. இப்போது மீன் போட்டுருவோம். மீன் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 15 to 20 minutes வச்சோம்னா குழம்பு ரெடி. மீன் வறுக்கிறதுக்கு முக்கியமான 3 இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து மசாலா கூட போட்டுருவேன். என்னென்னா ஃபஸ்ட்டு பூண்டு இடித்து வச்சுருக்கேன். ஸோ பூண்டு போட்டுருவோம். பூண்டு போட்டுட்டு அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் போடுவோம். பெருஞ்சீரகம் டேஸ்ட்டும் வாசமும் நல்லாயிருக்கும் போட்டோன்னா, ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஆக்சுவலாக நாங்கள் ஊரில் இருந்தே வந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து 2 பேர் இருக்கிறதுனால அடிக்கடி வாங்கிட்டு இருந்தோம்னா வேஸ்ட் ஆகுது. அதனால் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. லைட்டாக இது மிக்ஸ் பண்ணும்போதே போட்டுருங்க. அதுக்கப்புறம் மசாலா வந்து எப்படின்னா மீனில் ஒட்டுற மாதிரி போடணும். கொஞ்சமாக போட்டுருங்க. போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஒட்டி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, ஒட்டாத மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தான் இதில் ரொம்ப முக்கியம். ரொம்ப லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் கட்டியாக தெரிஞ்சுன்னா இன்னும் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மசாலா மீன் ஃபுல்லாக ஒட்டி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவும் தண்ணியும் கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே ஒட்டி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒட்டியிருந்தால் கரெக்டாக டேஸ்ட்டாக வரும். நமக்கு மசாலா வந்து வறுக்கும் போது பிரிஞ்சு போகாமல் நல்லாயிருக்கும். தண்ணியோட பதத்துக்கும் மசாலாவுக்கும். கடலை சுட வச்சாச்சு. இப்போ எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்துட்டு இப்போ நம்ம மீன் வறுவல் செய்ய போகிறோம். ஆக்சுவலாக இது மீன் வறுவல் நிறைய பேருக்கு பிடிக்கும். நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட மாட்டோம். சிக்கனுக்கு போடுற மாதிரி நான் சொன்ன மசாலா, பூண்டு, அப்புறம் வந்து பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, அவ்வளோதான் இருக்குது. போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கல் சூடு பண்ணுறதுக்கு நல்லா இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் மீன் வைக்கும் போதே வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு எண்ணெயில் வச்சதும் அந்த பூண்டும் அப்புறம் அந்த சோம்போட ஸ்மெல்லும் அப்படியே தூக்கும் பாருங்க. அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும். நான் இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, மீன் ஃபுல்லாக வறுக்கிற வரைக்குமே தீயை ஏற்றாதீங்க. அப்போ தான் நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ப்ராப்பராக வேகும். இப்போ ஒரு சைடு திருப்பி போட்டாச்சு, ஒரு சைடு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ சைட்லலாம் இப்போ திருப்பி போட்டிருக்கேன். மறுபடியும் சைடில் எல்லாமே வேக வைக்கணும். மீன் வறுவல் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷத்தில் சாப்பிட்டுடலாம். பார்த்து முடிச்சிட்டிங்களா? இதே மாதிரி தொடர்ந்து நான் பேச்சுலராக இருக்கும்போது என்னென்னலாம் சமைக்க கற்றுக்கிட்டனோ அது எல்லாமே வந்து வாரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.